இந்த இடம் வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னார், நம்ம ஆட்சி வந்தோம்னா 2021 ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் ஏறத்தாழ ஒரு 850 கோடிக்கு மேலே அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தோடைய ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. முதலமைச்சர் வந்து விரைவில் அதை திறக்க இருக்கிறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆட்சி வந்த உடனே தலைவர்கிட்டையும் துணை முதலமைச்சர்கிட்ட அப்போ வந்து அண்ணன் வந்து 2 பேர்த்துக்கிட்டையும் நானும் இங்கே இருக்கிற அமைச்சரும் சொன்ன உடனே அப்போ வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் வந்த உடனே முதல் குடிநீர் திட்டம் இந்த ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் தான். நீங்க பார்க்குற இடம் என்னன்னா, இந்த ராசிபுரம் பகுதிக்கு வந்து குடிநீரை தேக்கி வைக்கக்கூடிய சுத்திகரிக்கக்கூடிய இந்த டேங்க் 8 டவுன் பஞ்சாயத்து, ஒரு முனிசிபாலிட்டி, 3 ஊராட்சி ஒன்றியம், கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட கிராமங்கள், குக்கிராமங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட குடிநீர். எத்தனை லட்சம் மக்கள் சார் பயன்படுறாங்க? இதுக்கு ஏறத்தாழ இதில் வந்து நம்ம பயன்பெறக்கூடிய மக்கள் ஒரு 4 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு இது ஒவ்வொரு ஊருக்கும் போகும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகும். 1 2 3 4 5 6 7 10 கிராமத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு இது போகும். இது எவ்வளோ சார் பட்ஜெட்டில்? எப்படி சார் இது ஏறத்தாழ 850 கோடிக்கு மேலே வெவ்வேறு ஊருக்கு பம்ப் பண்ணி அது பைப்லைன் மூலமாக போகும். ஒவ்வொரு ஊர்லேயும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி OHDம்பாங்க, அந்த OHDக்கு இணைப்பு கொடுத்துருப்பாங்க. அங்கேருந்து வீடுகளுக்கு போகும். எல்லாம் கேட்குறாங்கல்ல நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு. எங்கள் ஆட்சியிலே அடிக்கல் நாட்டப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்த மிகப்பெரிய திட்டம். ஓகே, இப்படி எங்கள் மாவட்டத்தில் இந்த 4 வருஷத்தில் செஞ்சது சொல்லிகிட்டே போகலாம்.